ஒரு வாக்காளர் பட்டியல்ல 12% வாக்காளர்கள் இன்னைக்கு வரைவு வாக்காளர் பட்டியல்ல இல்லை என்பது ஒரு விதத்துல பெரிய ஒரு ஆச்சரியம் மட்டுமல்ல, அதிர்ச்சியும் கூட. அப்படின்னா இந்த பட்டியலை வச்சுதான் நம்ம லோக்சபா தேர்தலையே சந்திச்சிருக்கிறோம். 2024 லோக்சபா தேர்தலில் இந்த பட்டியலை வச்சுதான் நம்ம சந்திச்சிருக்கிறோம். 12% வாக்காளர்கள் இல்லை. இன்னைக்கு அடுத்த இந்த 14 டிசம்பர் இந்த ஃபேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் டிசம்பர் 19ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட இருக்கிறாங்க. அதை கண்ணும் கருத்துமா நம்ம பார்க்கணும். கிட்டத்தட்ட 80 லட்சத்திற்கு மேல நீக்கப்பட்டாங்கன்னா தமிழ்நாட்டினுடைய வாக்காளர்கள் 5.5 கோடிக்கு வந்துருவாங்க. 5 கோடியே 60 லட்சம், 5 கோடியே 62 லட்சத்துக்கு வந்துருவாங்க. இதுவும் கூட தமிழக மக்களுடைய கவனத்துக்கு நாங்கள் ஒரு அரசியல் கட்சியாக கொண்டு வருகின்றோம். எந்த அளவுக்கு வாக்காளர் பட்டியல் 2024 சரி பார்த்தாங்க, 2023 சரி பார்த்தாங்க, 2022 சரி பார்த்தாங்க, எல்லா வருஷமும் சரி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி இருந்த இந்த எஸ்ஐஆர் இன்டென்சிவா பண்றதுனால 77 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்கிறாங்க. இதை முதலமைச்சர் இதை புரிந்து கொள்ள வேண்டும். எஸ்ஐஆரை எதிர்க்கிறேன் முதலமைச்சர் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். 12% 100 பேர் வாக்காளராக இருக்கக்கூடிய இடத்துல 12% வாக்காளர்கள் இன்னைக்கு நீக்கப்பட்டிருக்கின்றாங்கன்னா இந்த 2024 எஸ்எஸ்ஆர் சம்மரி ரோல்ல பெரிய தவறு நடந்திருக்குது. அது இன்னைக்கு எஸ்ஐஆர் மூலமாக சரி செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது.